உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தான் இப்போது இலங்கை அரசு என்ற மிக முக்கியமான விசாரணையாக இருக்கின்றது. அதில் வெளிநாடுகளும் பல சம்பந்தப்பட்டிருக்கின்றன. இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகளில் ஒரு விரிசல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா யோசிக்கின்றது இலங்கை சீனாவுடன் நிற்கின்றது என்ற ஒரு ஐயப்பாடு எழுந்திருக்கின்றது. இதை ரணில் விக்ரமசிங்க தனக்கு சாதகமாக பயன்படுத்த முயற்சிப்பது போலதான் தெரிகின்றது. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை இலங்கை அரசு கையில் எடுத்ததுக்குரிய காரணமும் இந்த அமெரிக்காவினுடான தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த முருகல் நிலைக்கான ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் என்று சொல்றது, அதை தணிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் இது தனியா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தனியா உள்ளூர் சார்ந்ததல்ல. 279 பேர் கொல்லப்பட்டார்கள். அதில் 45 பேர் வெளிநாட்டவர்கள், அதுவும் 17 நாடுகளைச் சேர்ந்தவர்கள். FBI வந்திருந்தது, இன்டர்போல் வந்திருந்தது, ஸ்கொட்லாந்து யார்ட் வந்திருந்தது, ஆஸ்திரேலியாவின் ஃபெடரல் இன்வெஸ்டிகேஷன் சர்வீஸ் வந்திருந்தது என்று எல்லோரும் ஆதாரங்களை அள்ளி சென்றார்கள். இப்போது இதை இந்த விசாரணைக்கு எதிராக நிற்பவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், இதில் இலங்கை அரசு இதை இலங்கை புலனாய்வுத்துறையும் இலங்கையின் முன்னாள் அதிகாரிகளும் தான் செய்தார்கள் என்றால் இந்த நாடுகளுக்கு இலங்கை நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டி வரும் என்று கூறினார்கள். ஆனால் இதை செய்வதற்கு முதலில் விடுதலை புலிகள், அதாவது உங்களுக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்ஷ அரசு விடுதலை புலிகளை முற்றாக அழித்ததாகத்தான் தென்னிலங்கையில் மார்தட்டி கொண்டது. அப்ப இப்போது இந்த தாக்குதல் நடைபெற்ற போது மஹிந்த ராஜபக்ஷ அரசு பதவியில் இல்லை. அப்ப தாங்கள் இல்லாத போது இந்த பாதுகாப்பு, இலங்கையின் பாதுகாப்புக்கு தாங்கள் தான் உறுதியானவர்கள் என்றும், தாங்கள் இல்லை என்றால் பாதுகாப்பு இல்லை என்று நிரூபிக்கத்தான் அவர்கள் முற்பட்டார்கள். அதற்கு முதலில் பவனதீவில் 2 போலீசாரை படுகொலை செய்தார்கள். அது செய்தவுடன் தான் மஹிந்த ராஜபக்ஷ பின்பக்கத்தால் பிரதமராக முற்பட்டிருந்தார். அப்ப அதன் முதல் அவர்கள் சொல்ல வந்தது என்று சொன்னால், ஓகே, விடுதலை புலிகள் மீண்டும் வந்து விட்டார்கள், அப்ப இனி மஹிந்த ராஜபக்ஷ அரசு தான் வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை, அது இல்லாது போன பிற்பாடு இந்த தாக்குதலை கொண்டு வந்தார்கள். இதில் அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள். இப்போ ரணில் விக்ரமசிங்கா இதற்குள் வருவது என்னென்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஏற்கனவே அரசியல் ரீதியாக ரணில் விக்ரமசிங்கா தற்போதைய அரசால் முடக்கப்பட்டிருக்கார், வழக்கு விசாரணை என்று சொல்லி முடக்கப்பட்டிருக்கின்றார்.